ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர். இறைவன் திருவாக்கில் மலர்ந்த 4 தமிழ் கிரந்தங்கள். இறைவனின் திருவாக்கு மூலம் அமரக்கவிக்கு கொட்டும் அருவி போல், ஆகாய கங்கையைப் போல் அனுதினமும் ஆத்ம போதனைகள் தோன்றிக் கொண்டே வந்தது. அமரக்கவிக்கு இறைவன் அருளிய 4 தமிழ் கிரந்தங்கள் பின்வருமாறு: 1. தத்துவ ஞான போதம். 2. சோடச காலாமிருதம். 3. பரிபூரண ஆனந்த யோகம். 4. நிஜானந்த போதம். தத்துவ ஞான போதம். ஜீவித இரகசியங்கள் அனைத்தும் இதிலே அடக்கம். பிரம்ம தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் ஆகிய 3ம் கொண்ட கலை அது. ஸ்ரீ வித்தை அதுவே, பஞ்சகால ரூப அதுவே. சோடச காலாமிருதம். அமுத வாக்கு பெறல். தெய்வீக அருள் வாக்கை ஞான ஒளியாக பெற்றுக்கொள்ளுதல். அகிலாண்ட கோடி பிரம்ம வித்தை அடைதல். கல்லாமல் கற்கும் வித்தை அது. பரிபூரண ஆனந்த யோகம். உயிர் உடலை வெல்லுதல். வினை நுகர்வு அற்ற இடம் அது. தாம்பத்தியம் வாழும் இடம். உயிர் உடல் தத்துவ இரகசியங்கள் அனைத்தும் கொண்டது. நிஜானந்த போதம். சிந்தை தெளிவர காணுதல். உண்மை நெறி விளக்கம் அதுவே. ஆத்ம லாபம் பெறுதலே அது. நித்திய சுகி அறிவாகாச நிலையை பெறுதலே அது. ஆத்ம சுகம் அளிப்பது நிஜானந்த போதம். நிஜம், உண்மை, அறிவு, ஆனந்தம், சுகப்பிருப்தி அடைதல். போதம், நினைவு மறைதல். நிஜானந்த போதம் சுக ஜீவிதம் பெறுவதே. சிந்தை தெளிவு கண்டு உண்மை நெறி விளக்கமான மெய்ப்பொருள் ஆனந்தம் பெறுவதே இந்நூலில் கருத்து. மனிதன் திக்பிரமையின் போக்கு நீங்கி ஆன்மீக யோக சாதனையில் அமுத வாக்கை பெற்று அறிவாகாய நிலை அடைந்து நினைவின் கதி மாறி சுய நினைவு பெற்று ஆத்மானந்தம் பெறுவதே இந்நூலின் போதனையாகும். இந்நூல் பண்டைய தமிழ் மறைகளான சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய வழிமுறையில் போதனை செய்யப்பட்டது. தத்துவ ஞான போதம் நூலின் 4 காண்டங்கள் அடக்கம். 1. ஜீவகாண்டம் திக்பிரமையின் போக்கு நீக்குதல். 2. தேவகாண்டம் எழுத்தில். 3. ஆத்மகாண்டம் நினைவில் மகா ரகசிய போதனைகள். ஆத்மானந்தம் பெறுதல் ஆத்மகாந்தம். 4. அத்தியாத்ம காண்டம் தேக நினைவு மறைதல். ஆத்ம சுய நினைவு பெறலே. சுய நினைவு ஆனந்தம், பர நினைவு ஆத்தியாத்மிகம், சுயநலம் அறிவீனம் தேகப்பற்று. அந்தர் ஆத்மா சுத்த நினைவு, பரிசுத்த அறிவு ஆத்மா. உயிர் உடலை வெல்லுதல், பரிசுத்த அறிவு பெறுதலே ஆத்மானந்தம் என்பது அதுவே. பகவானே ஆத்மா, உயிர், உடல் அனைத்தும் என உணர்தலே ஆத்மலிங்கம் பெறலாகும். இந்நான்கு காண்டங்களும் மறை 4 ஆகும். கர்ப்ப முதல் முக்தி வரை கொண்ட நூதன நூல் இது. உலக உஜ்ஜீவிப்பு நிமித்தமே பகவான் தந்த வரம் உலகிற்கு. இந்நூல் மறைநூல், தரும நூல், இறைநூலாகும். நேர் வர்ணனை, ஜெகத் சித்திரம் இந்நூலில் அடக்கம். அமரக்கவி சித்தேஸ்வரர் கையாண்ட முறைகள் 2. முதலது சுவப்ன மூலம் இரகசிய போதனைகள் பெறுதல். இயற்கையின் பெரும் உண்மைகள் கனவுகளாகவும் ஞான உதயங்களாக காட்சிகளாகவும் அனுதினமும் தோன்றியது. பகவான் சொன்னது. சுவப்ன உலகம் மெய் அன்பர்கள் உண்மை காணும் வழி இது ஒன்றே. அகக்கண் தோற்றம் இது. ஊனக்கண் காட்டாது உண்மையை ஒரு நாளும் சித்தம் சுத்த சாத்வீகத்தில் நிகழும் கலை இது. தமசு அற்று ஏனையோர் போல் ஏமாந்தேன் என் வாழ்நாளில் கண்டுகொண்டேன் இந்நாள் 2 பெரும் இரகசியங்கள். 1. இயற்கை மாறாது எந்நாளும். தேக தத்துவம், பிறப்பு லட்சணம், தாது 7 மூலம். ஜுட தேகம் உண்மை சுரூபத்தின் மறைப்பு. ஜுடம் நந்தி பகவான் மறைப்பு. 2. உயிர் நீக்கும் இருளை அருளை பெறும் அதுவே யோக சாதனை. இவ்வுடலில் ஜீவன் ஒப்பற்ற சிவனாவான். அதில் கண்டறியேன் மேல் உண்மைகள். இந்நாள் வரும் காலம் என்னவோ. இந்நூல் பிரம்ம நிஷ்டாபரத்தின் திறவுகோலாகும். வேதாந்த விசாரங்கள் அதை தெளிவுபடுத்தாது. தத்துவங்கள் அனைத்தும் பிரம்மஸ்வரூபம்.
தத்துவங்களை அறியாதவன் பிரம்மத்தை அறிந்து கொள்ள மாட்டான். இதுவரை யாரும் சரிவர சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. பரமனுக்கே உரியது இந்நூல். அவன் கையாடல். பிரம்ம தத்துவங்கள் தெய்வ இரகசியத்தை கூறுபவை. தெய்வமின்றி யாராலும் விளக்கி கூற இயலாது. பகவத் குணத்தை பாடுவது, பக்தி பரவசம் அடைதல் இவையெல்லாம் நாம சங்கீர்த்தன முறைகளே. பகவத் வடிவ வர்ணனை அதன் லட்சியம். இந்நூல் அதற்கும் மேற்பட்டது. பகவானின் நிஜ சுரூபங்களே தத்துவங்கள். அதன் வர்ணனை என்பது வெகு கடினம். தெய்வத்தால் மட்டுமே அதனை விரிவுற எடுத்துச் சொல்ல முடியும். இந்நூல் அதன் வேகமே. அடர்ந்த மனை, பரந்த வீடு ஆகிய 2 வழிமுறைகளையும் கொண்டது. அடர்ந்த வீடு ஞான மார்க்கம், பரந்த மனை பக்தி மார்க்கம். தெய்வ தன்மையை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும். அது இறைவனின் கட்டளை. மனித வாழ்க்கை அனைத்தும் இங்கே அடக்கம். தத்துவம் 36 கடப்பது மிக கடினம். பல நாள் தவத்தின் பெருமை. தானற்ற நிலை ஒன்றுதான் செயல் புரியும். பற்றிலா உள்ளம் அதன் காரியம். பல ஜென்மத்தில் தேடும் புண்ணியம் அது. சிரஞ்சீவித்துவம் என்பது அதுவே. தான் தன்மயமாய் நிற்றல் அதன் கருத்து. தேகாபிமானம் அதன் குறுக்கீடு. இதை தாண்ட பரமன் கிருபை வேண்டும். பிரம்ம நிஷ்டா பரத்திற்கு தேகாபிமானமே சத்குரு. பற்றிலா உள்ளம் ஒன்றுதான் கடைத்தேர்க்கும். அது பெரிய சாதனை. ஜீவன் முக்தன் அடையும் மார்க்கம் அது. மனித வாழ்க்கையே பிரம்ம நிஷ்டாபரத்திற்கு நேர் எதிர். நஞ்சுண்டு கிடப்பவன் அவன். தேக நோக்கமே அதன் செயல். கட்டுண்டு கிடப்பான் இதில். கர்மபந்தம் அவன் சொந்தம். வினை என்பார் இதனை. மாயா மலம் இதனை விருத்தி பண்ணும். ஜெகத் காரணம் இது. திரோதானம் என்று அழைப்பார் இதை. தெய்வ அனுக்கிரகம் என்பது பேரருள் ஆக்கம். கைகண்ட மருந்து அது. தெய்வத்தாயின் அருள் வீழ்ச்சி அது. சித்தத்தின் சொரூபமே மனித வடிவம். பரமனின் இரகசியம் அது. ஆத்ம சிந்தனைக்கும் எட்டாது. மனித முயற்சி மட்டுமல்ல, சிந்தனையின் முடிவே தெய்வத்தின் இருப்பிடம். சிந்தை என்பது ஆத்ம பிரவாகம். இறுதியாக இந்நூல் தெளிவுபடுத்துவது என்ன? 1. பகவான் ஒன்றே உலகின் இயல்பு. 2. மானிடனின் கர்ம வினையே அவன் துணை அல்லது சத்ரு. 3. உண்மை நெறி ஒன்றே தெய்வப்பதம் அளிக்கும். இந்நூலில் ஆத்ம போதனை அதுவே. இறைவனின் திருவாக்கு இவ்வாறே தெய்வீக போதனைகளை அமரக்கவிக்கு நாள்தோறும் அளித்து வந்தது. ஆத்ம போதனைகளை உள்ளடக்கிய இந்த தெய்வீக புத்தகங்கள் எல்லாம் குறைந்தது 10,000 பக்கங்களுக்கு மேல் கொண்டது. இனி இந்நூல்கள் எல்லாம் பக்தர்கள் விரும்பும் காலத்தில் வெளிவர உள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.